வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஹாபிட் யூடியூப் சேனல். நான் உங்கள் டிஜே. ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாரு, நீங்க நிறைய வீடியோ ரிவ்யூ பண்றீங்க, அதுல ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் சைட் பத்தி ஒரு ரிவ்யூ வீடியோ செய்யலாமே, அந்த ஒரு ஏர்னிங் சைட் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமே என்று ஒரு சொல்லியிருந்தார். அவருக்காகவே இந்த வீடியோ பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சைட் பேர் என்று பார்த்தா நியோபாக்ஸ். இதை பத்தி பெருசா அறிமுகம் தேவையில்லை. பிடிஜி சைட் என்றாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரே ஒரு சைட் நியோபாக்ஸ். இது கடந்தமா இப்ப 2020, இது ஆரம்பிக்கப்பட்டது வந்து 2008, கடந்த இப்ப 2020, கிட்டத்தட்ட 12 வருஷமா இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங் இருக்கிற ஒரு வெப்சைட். நியோபாக்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே ரொம்பவும் தெரிஞ்ச பழக்கமான ஒரு சைட் இது. நியோபாக்ஸ்ல வந்து பேமெண்ட் மெத்தடும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் மெத்தடு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த சைடு எப்படி சைன் அப் பண்ற, அதாவது ரெஜிஸ்டர் பண்ற என்ற பத்தி பார்க்கலாம் வாங்க. ரெஜிஸ்டர் பேஜை பார்த்தோம்னா முதல்ல வைக்கிறது யூசர் நேம், அடுத்தது பாஸ்வேர்ட் வந்து ஒரு 8 இல்லை 9 உங்களுக்கு எவ்வளவு குடிக்கணுமோ கொடுங்க. அதுல கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ், நம்பர், சிம்பிள் இந்த மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. அதே பாஸ்வேர்டு மறுபடியும் கொடுத்துங்க. உங்க இமெயில் ஐடி, அப்புறம் ரெஃபரன்ஸ் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது இல்லாம இதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. கீழே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது உங்க birth of year, உங்களோட பிறந்த ஆண்டு, அடுத்தது வெரிஃபிகேஷன். இந்த இமேஜ்ல இருக்கிற கோடை அப்படியே டைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த 2 டிக்கே வச்சு கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு கோடு சென்ட் ஆகும். அந்த கோடை காப்பி பண்ணி இங்க இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இன்னொரு வெரிஃபிகேஷன் இமேஜ் கொண்டு இருக்கும். அந்த இமேஜ் அப்படியே டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கிட்டா உங்களோட பேஜ், அதாவது நியோபாக்ஸ் அக்கௌண்ட் சைன் அப் ஆயிரும், அதாவது ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் லொகேட் பண்ணலாம். நான் இது ஆல்ரெடி இந்த பேஜ் லொகேட் பண்ணிக்கப்படும், அதாவது சைன் அப் பண்ணிக்கப்படியா நான் டிரெக்டாவே லொகேட் பண்றேன். நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோ சைடு பிடிஜி சைடு எல்லாமே நம்பிக்கையானதான்றத முதல்ல ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோவே பண்ணுவோம். அதனாலதான் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டருக்கான ஸ்டெப்ஸ் எங்களுக்கு சொல்ல மட்டுமே முடியும். அதை செஞ்சு காட்டுறதுக்கான வசதிகள் குறைவாக காணப்படுற காரணம் அதான். இப்ப நான் இதை லொகேட் பண்றேன். ஓகே, இதுல என்னோட யூசர் நேமே பாஸ்வேர்டையும் கொடுத்தேன், சென்ட் கொடுக்கேன். ஓகே, நீங்க லொகேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படித்தான் உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகும்போது இப்போ நல்லா கவனிச்சிங்க. இதுல வியூ அட்வர்டைஸ்மெண்ட் மேல பாத்தீங்கன்னா பிளாக், கிரீன், yellow, orange, ஆமா அப்படிப்பட்ட கலர்ல நம்பர்ஸ் இருக்கும். அது காரணம் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவைலபிளா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணுறதுக்கு ஓகேயா இருக்கு என்றதுக்காக தான் இருக்கு. இப்போ நான் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கிளிக் பண்ணி முடிச்சுட்டேன், அதனால இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, இருந்தாலும் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நான் கிளிக் பண்ணி முடிச்சபடியா இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் நான் கிளிக் பண்ணி முடிச்சிட்டேன், அதனால இப்போ இருக்கு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு அவைலபிள் இருந்தா நீங்க எப்படி கிளிக் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் டைட்டில கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரெட் கலர் பட்டன் வரும். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் லோட் ஆகும். இது நான் கிளிக் பண்ணி முடிச்சிட்டேன்றதுக்காக வருது, இப்படி வருது. நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் லோட் ஆகி ஒரு 5 to 10 செகண்ட் லோட் ஆகி உங்க அமௌண்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க முடியலாம். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு அதுக்கப்புறம் இதுல அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லாம இதுல வியூ அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லாம மினி ஜாப்ஸ், சர்வேயர், கேம், காயின்ஸ், இது போன்ற ஏர்னிங் மெத்தடும் இதுல இருக்கு. இது ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம ஃபியூச்சர்ல வர வீடியோவில் ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம பேமெண்ட் எப்படி எடுக்கிறது என்ற பத்தி பார்ப்போம். நியோபாக்ஸ் வந்து விட்ரோவல் பேமெண்ட்டாக கொடுக்குற அமௌண்ட் வந்து $2. நீங்க $2 ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் பேமெண்ட் என்ற இந்த பாக்ஸ் கிரீன் கலரா மாறும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பேமெண்ட்டை பைபால், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்கில், ஏர்ட்ரிப், நெட்லேண்ட் அப்படியே ஒவ்வொரு கேட்டகரியா நீங்க உங்களோட பேமெண்ட் எடுத்துக்கலாம்.
நீங்கள் ஏர்ட்ரிப் எப்படி அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் நியோ பாக்ஸ் பற்றி பார்த்தோம். இது போல் இன்னும் பல வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ இன்னும் பார்க்கணுமெண்டா கமெண்டில் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் மற்றொரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் டிஜே. வணக்கம் இருக்கிறேன்.